அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் வருங்காலத்தில் ராஜயோகமாக வாழ்வார், அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ்வார், யாரிடமும் எந்த தயவையும் எதிர்பார்க்க தேவையில்லை, அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவராக வாழ்வார், ராஜயோகம் உள்ள ஜாதகம் என நாம் பார்த்தவுடன் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்புகள் ஏராளமான அமைப்புகள் உள்ளன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவான் காலபுருஷனுக்கு 4வது வீடு, கடகம் வீட்டிற்கு அதிபதி, வண்டி வாகனம், சுகபோகமான வாழ்க்கை, சொகுசான கார்கள், சொகுசான வீடுகள் இவற்றை குறிக்கக்கூடியவர், தாயை குறிக்கக்கூடியவர், வீட்டுக்குரியவர் சந்திர பகவான். மேலும் காலபுருஷனுக்கு 2வது வீடு குடும்பஸ்தானம், ரிஷப ராசி, அந்த ரிஷப ராசிக்கு உரியவர் சுக்கிர பகவான். மேலும் காலபுருஷனுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், துலாம் வீட்டுக்கு அதிபதி, கலஸ்தரக்காரர்கள். இந்த சந்திர பகவானும் இந்த சுக்கிர பகவானும் சேர்ந்து இருந்தாலே அந்த ஜாதகம் ராஜயோக ஜாதகம். மேலும் அந்த இருவரில் ஒருவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் அது அதைவிட மேன்மையான ராஜயோகமான ஜாதகம். மேலும் அவர்களுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சப்படுத்தால் அது அதைவிட சிறப்பு. ஆக மொத்தத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருப்பது என்பது ஒரு ராஜயோகத்தை தரும். அந்த ஜாதகர் அனைத்து வளங்களையும் பெற்று சீருடனும் சிறப்புடனும் அனைத்தும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவராக இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பாருங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.